அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ராகு கேது அப்படின்னா என்ன, இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிக்கொண்டு. ராகு கேதுனா என்ன, ராகு கேதுங்கிறது நிழல் கிரகமா, அது ஒரு பக்கம். அது நிழல் கிரகம் ராகு கேது அப்படிங்கிறத ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரக்கர்கள் அதை அந்த அமிர்தம் கடையும் பொழுது அவர்கள் அந்த ஒரு கதை ஒன்று இருக்குது. அது எடுக்க வந்தாங்க, அதை தலையை வெட்டி தலை தனியாக போயிடுச்சு, உடம்பு தனியாக போயிடுச்சு. அந்த தலைக்கு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டது ராகு, மனித உடம்பும் பாம்பு தலையும் கொண்டது கேது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை வழக்கத்தில் இருக்குது. இது வரைக்கும் இதெல்லாம் பழக்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ என்னிடம் வரக்கூடிய அந்த ஜோதிடம் பார்க்க வர்றவங்களாக இருக்கட்டும், இல்லை என்கிட்ட படிக்கிற மாணவர்களாக இருக்கும்போது அவங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, சார் இது எப்படி நிழல் கிரகம்னு சொல்கிறாங்களே, இப்போ நம்ம வானத்தில் இப்போ எல்லாம் சேட்டலைட் மூலயமா நம்ம மேலே கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையே, 7 கிரகம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற பிளானட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதில் வருமா அப்படின்னு அவங்க ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பல பேர் இந்த அரக்கர்களை தலையாக வெட்டின கதையை நம்ப மாட்டுறாங்க. அது ஒரு மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம்னு அது சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே உண்மை தான். சரிங்களா? இது எப்படி உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்தந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த மனிதர்களின் மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களை புரிய வைத்து நம்ம அவங்கள நல்ல பாதையில் இழுக்கிறதுக்கு, நல்ல அறிவை கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதா? இப்போ ஒரு விஷயத்தை செய்யுங்க, பரிகாரம் செய்யுங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம சில கதைகளை சொல்லும் பொழுது அவங்க அதை செய்வாங்க, அதனால் நற்பலன் ஏற்படும். ஆக மக்களுக்கு நற்பலன் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நம் முன்னோர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால் இதில் சரி தப்பு அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறது தேவையில்லை. பட் இன்றைக்கி இவங்க கேட்குற கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, மேலே இத்தனை கிரகங்கள் இருக்கே, எதுக்கு 7 கிரகத்தை மட்டும் எடுத்துக்கணும், அப்போ ராகு கேதுங்கிறது யார் மேலே அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ இப்போ உள்ள மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொன்னால் தான் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. தன்னோட அன்றாடம் வாழ்க்கையே சயின்டிஃபிக்காக கம்பேர் பண்ணி பார்க்குற பழக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 45-50 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கே இன்றைக்கி இந்த தாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம எதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேதுனா என்னங்கிறத முதல்ல தெளிவாக புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட பெயர்ச்சியெல்லாம் என்னங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ராகு கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ராகு கேதுக்கு முன்னாடி அந்த 7 கிரகங்களை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி மேலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 4 கிரகங்களோட ரேடியேஷன்ஸ் மட்டும்தான் போதுமான அளவுக்கு படுது. புரியுதா? அதாவது ஒரு மினிமம் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மினிமம் லெவல் குவான்டிட்டி படுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 கிரகத்தோட ரேடியேஷன் தான். மற்ற கிரகங்கள் இருக்கலாம், ஆனால் அதோட அந்த ரேடியேஷன் நம்ம பூமி மேலே படுறது ரொம்ப நெலிஜிபிள் அமௌண்ட். அதனால் நம்ம முன்னோர்கள் அதை கணக்கில் எடுத்துக்காமல் இந்த 7 கிரகங்களோட ரேடியேஷன் நம்ம பூமியில் பட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் இந்த பூமியையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம அந்த 7 கிழமைகள் வைத்தோம். எந்தெந்த கிழமையில் எந்தெந்த கிரகங்கள் அதிக பவராக இருக்கோ அந்த நாளுக்கு அந்த கிரகத்தோட பேரை வச்சோம். ஓகேவா? இப்போ அந்த ராகு கேது அந்த 7 கிழமையிலையும் இல்லையே, 7 நாள் தான் ஒரு வாரத்துக்கு, அப்போ இந்த 7 கிழமையிலையும் இல்லையே, அப்போ அந்த ராகு கேது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது என்றால் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். இது ஒரு பெரிய புதிர். ராகு கேது அப்படி என்பது வேறு எதுவும் இல்லை, நாம் தான் ராகு கேது. புரியுதா? எப்படிங்க நம்மளை ராகு கேது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டன் வழி, அதாவது ஆண்கள் வழி, அப்பாவோட அப்பா அந்த வழியில் உள்ளது. ஓகேங்களா? பாட்டி, அதாவது கேது அப்படிங்கிறது பாட்டியா வழி. ஓகேங்களா? அதாவது அம்மா வழி. ராகு அப்பா வழின்னு வச்சிங்க,
கேது வந்து அம்மா வழின்னு வச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வழியில் ஜெனட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும்ல, பாட்டன் பூட்டி பரம்பரை வரைக்கும் 7வது தலைமுறையே பரம்பரைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பரன்னா தாத்தா, பறைன்னா பாட்டி, அதாவது 7வது தலைமுறையில் உள்ளவங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முறை, இதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ போடுறோம். ஏன்னா அதை பேசணும்னா அது ரொம்ப டைம் இழுத்துட்டு போயிடும். அது நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இந்த வகையில் அப்பா வகையில் உள்ள முன்னோர்கள், ஏன்னா அவங்க 2 பேரும் கிராஸ் ஆகி தான் நம்ம அப்பா வந்திருப்பார். அதேமாரி அவங்க 2 பேர் பரம்பரையிலேருந்து அப்படியே பாட்டன் பூட்டி அப்படியே கிராஸ் ஆகி தான் நம்ம வந்து அம்மா வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அப்பா வழி ஒன்று, அம்மா வழி ஒன்று, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிறக்கிறது தான் நம்ம. ஓகேங்களா? அப்போ இந்த பக்கம் உள்ள ஜெனட்டிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த பக்கம் உள்ள ஜீனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீனும் சேர்ந்து ஒரு புது காம்பினேஷனில் நம்ம பிறக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக்கல் கோர்வை தான் இந்த ராகு கேது. அது அப்பா வழியே நீங்கள் ராகுன்னு வச்சிங்க, அம்மா வழியே நீங்கள் கேதுன்னு வச்சிங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பார்ப்போம். ஜாதகம் பார்க்கும்போது 5ல் ராகு இருந்துச்சுன்னா பாட்டனார் பிள்ளையாக பிறப்பான்னு சொல்லுவாங்க. கேது இருந்துச்சுன்னா தடைப்பட்டு குழந்தை பிறக்கும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா அந்த பாட்டியா வழியில் உள்ளவங்களே திருப்பி பிறப்பாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அது எதை வச்சுன்னா இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான். அப்போ என்ன ஆகுது, ராகு கேது, அதாவது 2 முன்னோர் அம்மா அப்பாவோட அந்த ஹைரிங்ஸ் அப்படியே என்ன ஆகுதுன்னா ஜெனட்டிக்காக நம்மள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆக ஒரு குழந்தை கருவாகும்போது எப்படி கிடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி தான் வயிற்றுக்குள்ளே கிடக்கும். எந்த உயிரினத்தோட கருவும் முதலில் உருவாகும் பொழுது ஒரு பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுட்டு அது ஒரு உயிரினமாக மாறும். அதை வச்சு நம்ம இந்த உயிரினங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மனிதனுக்கு முதலில் ஒரு பாம்பு மாதிரி தோரணை தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுட்டு வரும். ஓகேவா? அப்போ ராகு கேதுங்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம முன்னோர்கள், நம்மளோட ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதா? இது வந்து பரம்பரை தோஷம்னு சொல்கிறாங்களே, பூர்வீக தோஷம், பரம்பரை தோஷம், உங்கள் குடும்ப வழியாக வர்ற தோஷம், இதை தான் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்ப வழியாக வருதுன்னா எப்படி வரும்? நம்மளோட ஜெனட்டிக்கல் மூலியமாக தான் வரும். இதுதான் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு அத்தாட்சி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் இதை நிறைய மூட நம்பிக்கைன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போயிட்டுருக்காங்க. இது மூட நம்பிக்கை கிடையாதுங்க. இது அந்த காலத்தில் உள்ள மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. அந்த காலத்தில் ஜீன்ஸை பற்றியெல்லாம் பேசினா யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஜீன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இப்போ ஒரு 20 வருஷமாக 2000லேருந்து எல்லாருமே இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜீன்ஸை பற்றி இன்றைக்கி எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்போ இது பரம்பரையாக வரக்கூடியது தான், ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த ராகு கேது என்பது. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இப்படி சயின்டிஃபிக்காக சொன்னால் தான் புரியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இதை இன்னும் தெளிவாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மாணவர்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு என்னோடய முழு நேர மாணவர்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் எப்படி நீங்கள் கிளாஸ் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு அதோட லிங்க்கை நான் கீழே வச்சுருக்கேன். இதில் என்ன கிளாஸ் எடுக்கிறோம், அது எப்படி நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், என்னென்ன புக்ஸு, சிலபஸ்ஸு அதையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து இந்த கோர்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் உள்ளவங்க நேர்லையோ இல்லை ஆன்லைன் மூலியமாகவோ எங்கள்கிட்ட சேர்ந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போதுமான விளக்கம்னு நினைக்கிறேன் இந்த கட்டத்துக்கு. ஓகேங்களா? இதுக்கு மேலே விளக்கம் வேணும் என்றால் நீங்கள் யூ கேன் கெட் கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் வரும்பொழுது தான் என்னால் இதை விட விளக்கமாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, அதனால் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு கேது என்பது நம்மளோட பரம்பரை. ஓகேங்களா? நம்மளோட வம்சம், நம்மளோட ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்பா அம்மாட்டேருந்து நமக்கு வந்து ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அது ராகு கேதுங்கிறது நம்ம தான். ஓகேங்களா? இப்போ அந்த ராகு கேதுவாக இருக்கக்கூடிய நம்மளை தான் இது நாகலோகம் என்று சொல்வார்கள். ஓகேவா? அப்போ நாகலோகம்ங்கிறத பூமியை நாகலோகம் என்றும் சொல்வார்கள். அப்போ இந்த பூமியில் நம்ம வசிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பூமியே ராகு கேதுவாக செயல்படுகிறது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகு கேது வந்து தலைகீழ தான் போகும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராகு கேது தலைகீழ தான் போகுது, மற்ற கிரகங்கள்லாம் வலதுபுறமாக சுற்றும், ராகு கேது மட்டும் இடதுபுறமாக சுற்றி வரும்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரெயினில் போகும்போது நீங்கள் நிற்கிற ட்ரெயினில் நிற்கிறீங்க, இந்தாண்ட ஒரு ட்ரெயின் வேகமாக போணுச்சுன்னா நம்ம பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். அதுதான் அந்த ராகு கேதுங்கிறது. நம்ம பூமியில் ஸ்டாக்னண்ட்டாக வச்சுக்கிட்டு மற்ற கிரகங்களை சுற்றுறதை வச்சு நம்ம கணிக்கிறோம். அதுதான் இந்த பஞ்சாங்கங்கிறது. அப்படி கணிக்கும் போது நம்ம வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்றவங்களாம் வலதுபுறமாக சுற்றும் போது நம்ம பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், இடதுபுறமாக போகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ராகு கேது இடதுபுறமாக போகிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா அது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ நம்ம கொடுக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கான சூழல் இப்போ இந்த வீடியோவில் இல்லை. இது நம்ம நேரடி வகுப்பில் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராகு கேதுனா என்ன,
ஏன் வந்து ராகு கேது தலைகீழ சுற்றுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் எப்படி சார் செய்கிறது? நான் சொல்லிட்டேன், ராகு கேதுங்கிறது நம்மளோட ஜெனட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர், நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மளோட ஜீன் தான் அது. ஓகேங்களா? அப்போ இதை சரி பண்ணணும்னா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போனால் மட்டும் இது ஆகாது. ஓகேவா? ஸோ கோயிலில் போனால் என்ன நடக்குதுங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மெடிடேஷன், தியானம் செய்ய வேண்டும். ஏன்னா கேது என்பது உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மனநிலையை பாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டது. ஜெனட்டிக்கலி உங்களுக்கு அந்த மனநிலை பாதிப்பு இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ ஏதாவது திடீர்னு மனக்கோளாறு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பரம்பரையில் யாராவது இந்த மாதிரி ஏற்கனவே ப்ராப்ளம் வந்திருக்கான்னு டாக்டர் கேட்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஒரு இப்போ கேன்சர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உங்கள் பரம்பரையில் ஏதாவது அந்த வியாதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அது ராகுவை குறிக்கும். உடல் சம்மந்தப்பட்ட வியாதியை குறிக்கக்கூடியது ராகு, மன சம்மந்தப்பட்ட வியாதியை குறிக்கக்கூடியது கேது. ஓகேங்களா? அப்போ இந்த ராகு கேதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவார் கேது, உடல் வியாதியை ஏற்படுத்துவார் ராகு. அப்போ கேதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ண வேண்டும், தினமும் தியான முறையில் ஈடுபட வேண்டும். ஓகேவா? அதேமாரி யோகா போன்ற பயிற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது ராகுவால் ஏற்படக்கூடிய வியாதிகள் குறையும். ஏன்னா உடல் ராகு, உடல் பாம்பாக இருந்துச்சுன்னா ராகுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கதையிலலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உடல் பாம்பாக இருந்தால் அது ராகு, தலை பாம்பாக இருந்தால் கேது. தலையில் என்ன இருக்குது? மூளை இருக்குது. ஓகேவா? அதுதான் கேது. ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன் செய்வது மூலியமாக கரெக்டாக இருக்கும். அந்த புனைக்கதைகளை நாம் ஒற்று பார்த்து நம்ம விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நம்ம சும்மா அவங்க சொன்னதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பல பேர் அது மூட நம்பிக்கையினும் இந்த ஜோதிடத்தை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. நல்ல எஜுகேட்டட்லாம் வந்து இந்த ஜோதிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குறாங்க. ஒதுக்கக்கூடாது. ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸ் பேக்ரவுண்டை பார்க்கணும். ஓகேவா? பார்க்கும் பொழுது தான் இது இவ்வளோ அற்புதமான விஷயம், இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கிற அந்த பெருமை உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா நம்ம கலாச்சாரமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்படியே ஒதுக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கலாச்சாரம் அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு அது மனசு ஏற்றுக்கலை அவங்க சொல்கிற கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பார்த்து புரிந்து கொண்டு அதை நீங்கள் செய்யும் பொழுது அது இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நம்மளோட கலாச்சாரம் அழிந்துடும். கலாச்சாரம் அழிஞ்சுட்டால் எல்லாமே அழிந்து விடும். ஓகேவா? அதனால் இதை நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்ததே நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னோடய கடமைன்னு நினச்சி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ராகுக்கு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்ய வேண்டும். கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் மெடிடேஷன், இது ரெண்டும் டெய்லி பண்ணிட்டு வர இந்த ராகு கேது தோஷங்கிறது உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. சரி சார், இப்போ இதுக்கு வந்து பரம்பரையாக வர்ற வியாதி, முன்னோர்கள் செய்த பாவம்னா நமக்கு வருதுன்னா வரும். ஆமாம், அது ஜெனட்டிக்கல் மூலயமா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குது. ப்ராக்டிக்கலாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அதை எப்படி சார் சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெடிடேஷன் அண்ட் யோகா செய்யும் பொழுது உங்களுக்கு மனசு, புத்தி, உடம்பு மூணும் ஒரு கோட்டில் வரும்போது அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் என்ன பண்ணணும்னா வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகணும். ராகு கேதுக்குன்னு இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள். அந்த வழிபாட்டு ஸ்தலங்கள்ங்கிறது என்ன? இப்போ நம்ம பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் வந்து எல்லா கோயில்களும் இருக்குது. ஓகேங்களா? அந்த கோயில்களுக்கு நீங்கள் போவது சிறப்பு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த முறைப்படி கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடங்களில் வந்து நம்ம தியானம் செய்யும் பொழுது, சில முறைகளை கையாளும் பொழுது இந்த தோஷம் விலகும் என்ப அந்த சத்தியத்தை அவர்கள் நிலைநாட்டி வைத்து உள்ளார்கள். பல வருடம் அதை பயன்படுத்தி அந்த ராஜாக்களும் அந்த பலனை பெற்றிருக்கிறார்கள். அதற்கப்புறம் அந்த மனிதர்கள், சாமானியர்கள், நம்மளை போன்ற சாமானியர்களும் அதை வந்து பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஓகேவா? அப்போ வி ஹாவ் எ ப்ரூஃப். அந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. இந்த மெத்தடை இந்த இடத்துல வந்து செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கிது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில்களுக்கு போயிட்டு அந்த கோயில்களின் பரிகார முறைகளை முறைப்படி தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பரிகார முறை இருக்கிறது. ஓகேவா? அந்த பரிகார முறையை முறைப்படி தெரிந்து கொண்டு செய்யணும். ஜஸ்ட்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தால் மட்டும் எதுவும் ஆகாதுங்க. புரியுதா? பரிகார முறை ஒவ்வொரு கோயிலுக்குன்னு இருக்குது. அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர்கள்ட்ட, குருமார்கள்ட்ட நீங்கள் போய் இந்த மாதிரி வந்து என்னங்க இது எக்ஸாக்டாக இந்த கோயிலில் நம்ம செய்யணும்னு கேட்டுக்கிட்டு, உடல், மனசு, புத்தி இது மூணுத்தையும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி அந்த பரிகாரங்களை நீங்கள் குறைந்தது 48 நாட்கள் செய்து வரும்பொழுது தான் இந்த ராகு கேது தோஷம் முழுமையாக அகலும்.
இல்லைன்னா அது உங்கள் குழந்தைங்களுக்கும் அது வந்துடும். ஏற்கனவே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க நிறையா ஜோசியர்கிட்ட. நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் ராகுகேது தோஷம் உங்கள் முன்னோர்களுக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்திருக்கும்பாங்க. புரியுதா? அது எப்படி வருதுன்னா இந்த ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் இதை முறைப்படி களைஞ்சி எடுக்கலைன்னால் இது உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் இது போகும். அந்த தோஷம் இருக்க இருக்க அது பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்கும், வளர்ச்சியை கொடுக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் ஒன்று பரிகார ஸ்தலம், ஃபார் எக்ஸாம்பிள் திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், இந்த மாதிரி கோயில்களுக்கு வைத்து நீங்கள் முறைப்படி பரிகாரம் செய்யும் வகையில் அது வெற்றியை பெறும். ஏற்கனவே பரிகாரம்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். பரிகாரம் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியத்தை மாற்றி செய்வது. எதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செய்வது? அந்த கோயிலில் ஒரு முறை இருக்கும், அந்த முறைப்படி மாற்றி செய்வது தான் பரிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நடப்போம், ஒரு கோயிலுக்கு போனால் அடி பிரதர்ஷனம் பண்ணுவோம், அது பேர் பரிகாரம். நார்மலாக நடக்கிறது மாறுதில்ல. ஆக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம் இயல்பு செயல்களை செய்வது, அதாவது இயல்பு செயல்களை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி செய்வது தான் பரிகாரம். ஓகேவா? வெறும் அர்ச்சனை பண்ணுறது பரிகாரம் கிடையாதுங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ரிசல்ட் இல்லை. நாங்களும் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம், அதில் ஒன்றும் ரிசல்ட் கிடையாது. ஸோ அதனால் முறைப்படி செய்தீர்கள் என்றால் தான் அது ரிசல்ட் கிடைக்கும். அர்ச்சனை என்பது நான் உன்னை தரிசித்து செய்திருக்கிறேன் அப்படின்னு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அச்சாரம், அவ்வளோதானே தவிர்த்து அதை தாண்டின ஸ்டெப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அது வெற்றி பெறுமே தவிர்த்து இந்த வெறும் நீங்கள் இப்போ வந்துட்டு போனேங்கிறத மட்டும் சொன்னால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஓகேவா? இது ஒன்று. இதுக்கப்புறம் இந்த ராகு கேது, நான் எங்கள் ஊரில் நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கோம், இல்லை வெளி ஊர்களில் இருக்கோம், எங்களால் இந்த தஞ்சை மாவட்ட பகுதிக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நவகிரக ஸ்தலங்கள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு நீங்கள் அந்த சிவனை வழிபட்டு விட்டு அந்த ராகு கேதுவை வழிபடுவது சிறப்பு. பொதுவாக எங்கே போனாலுமே முதல்ல சிவனை தரிசித்து விட்டு அதுக்கப்புறம் தான் கிரகங்களை தரிசிக்கணும். இந்த ராகு கேதும் அப்படி தான் நீங்கள் தரிசிக்கணும். ஓகேவா? அப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலத்தில் ராகு கேதுக்கு நீங்கள் பூஜை செய்து கொண்டால் சிறப்பு கொடுக்கும். ஓகேவா? இதில் முக்கியம் மெடிடேஷனும் யோகாவும் தான். இந்த சிவன் கோயிலில் நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நேராக போனோம்னா வழிபாட்டை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கிற பரிகார முறைகளை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், அமைதி காத்து மிகவும் அமைதியாக வழிபட்டு வர வேண்டிய ஸ்தலம் அது. அது பல சித்தர்கள் அங்கே இருப்பாங்க. அது நம்ம ஆர்ப்பாட்டம் செஞ்சு விளையாடக்கூடிய இடம் கிடையாது. ரொம்ப பேர் பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு வர்றது நம்ம எஸ்கர்ஷன் வர்ற மாதிரி வருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது அமைதியாக, சுத்தமாக, நிம்மதியாக, ஒரு தனிமையை விரும்பி நம்ம அந்த இடத்துல தியானம் செய்து இருக்கும் பொழுது தான் அது சிறப்பை கொடுக்கும். சிவன் கோயிலுங்கிறது அந்த மாதிரி தான். அதில் இன்னும் நிறைய முறைகள் இருக்குது, அதை நான் தனி வீடியோவாக சொல்கிறேன். புரியுதா? அதேமாரி வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறையா லெவல் இருக்குங்க. ஒரே முறை மட்டும் கிடையாது, அதில் நிறையா லெவல் இருக்குது. ஒரு குறிப்புக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரற்ற பொருள்லையே, புரியுதா, நம்ம இப்போ மலத்தை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? மலம் உயிரற்ற பொருள் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? மலத்தை எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, ஒரு மாதிரி மதிப்பு குறைவாக தான் பொதுவாக எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த மலத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி உயிருள்ள பொருள் எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, புல் இருக்குல்ல, புல்லை பாட்டுக்கு அவன் பாட்டு மேய்ச்சிட்டு போவான். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்ற மரம் செடி கொடியை விட புல்லை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப மதிப்பு குறைவாக நினைப்பார்கள். ஓகேவா? அப்படிப்பட்ட புல்லை எடுத்துக்கலாம். அப்போ இந்த மலத்தை பிடிச்சி, அதாவது சாணியை பிடிச்சி, மாட்டு சாணத்தை பிடிச்சி அதில் இந்த புல்லை எடுத்து சொருவி வச்சு அதை என்னை வழிபட்டாலும் நான் இருப்பேன் என்று சொல்கிறார் இறைவன். ஓகேயா? எதெல்லாம் நீ மதிப்பு குறைவுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் எடுத்து வச்சு கூட அதில் நான் இருக்கிறேன், அதை நீ வழிபடு, அதிலேயும் நான் உனக்கு அருள்கிறேன் என்று சொல்கிறார் இறைவன். இது ஒரு லெவல். ஓகேவா? இன்னும் கடைசி லெவல் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல மட்டும் இல்லை, எனக்கு தெரியாத இடத்துலையும் நீ தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிறது கடைசி லெவல். இதுக்கு நடுவில் நிறையா லெவல் இருக்குது. சரிங்களா? அதை பற்றியும் நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே பிரச்சனை கிடையாது. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 2வது லெவல் 3வது லெவலில் இருக்கிறவனுக்கு இந்த முதல் லெவலில் 2வது லெவலில் செய்கிற வழிபாட்டு முறை மூட நம்பிக்கையாக தெரியுது. புரியுதா? அவனுக்கு மேலே செய்யக்கூடிய முறைகள் அவனுக்கு என்னன்னே புரியலை. அதை பல பேர் அது அப்படி இது இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதை மூட நம்பிக்கைங்கிறாங்க. சில பேர் இல்லை, அதை இப்படி அப்படின்னு நிறையா இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆக இவங்களுக்கு எந்த முறை தெரிஞ்சிச்சோ அந்த முறையை சரி என்றும், தெரியாத மற்ற முறைகளை தவறென்றும் நினைக்கிறார்கள். அது தப்பு. அப்படி கிடையாது. எல்லா வழிபாட்டு முறையும் சரிதான். அது உங்களோட லெவலை பொறுத்து அந்த வழிபாட்டு முறையோட தரம் உயரும்.
புரியுதா? அது 0லேருந்து ஆரம்பித்து பல லெவல்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ வழிபாட்டு முறையில் எதுவுமே தவறு இல்லைங்க, எதுவுமே மூட நம்பிக்கை இல்லைங்க. ஓகேங்களா? அது ஒரு ஸ்டேஜுங்க, அவங்களோட மனப்பக்குவத்துக்கான ஸ்டேஜ் அது. அந்த ஸ்டேஜில் அவங்க அதை வழிபடுறாங்க. அதனால் அவங்கள பொறுத்தளவுக்கு அது சரிதான், எல்லாரை பொறுத்தளவுக்கும் அது சரிதான். அதனால் அதை என்ன நினைக்காதீங்க அப்படின்னா, இது வந்து மூட நம்பிக்கை, அது வந்து இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேணாம். உங்களுக்கு எது வழிபாட்டு முறையில் சரி என்று படுகிறதோ, எந்த வழிபாட்டு முறையை செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதோ, நீங்கள் நினச்ச காரியம் நடக்குதோ, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதோ, எதில் உங்களுக்கு எந்த வழிபாட்டு முறையில் திருப்தி கிடைக்குதோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான தோஷமும் நிவர்த்தி ஆகும். சரி, இப்போ அடுத்தது என்னங்க? இப்போ இதுலேருந்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவஸ்தலங்கிறது அமைதியை காட்டி வழிபாடு செய்ய வேண்டிய இடம். அது அந்த இடத்தின் வழிபாட்டு முறை அது. அங்கே ஆர்ப்பாட்டம் கூடாது. ஓகேவா? அங்கே என்ன வழிபாடு முறைகள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். ஓகேங்களா? அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அங்கே போயிட்டு இந்த கதை பேசுகிறது, ஊர் கதை பேசுகிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமான வேலைகள்லாம் செய்கிறதெல்லாம் தவிர்த்து விட்டு தியான முறையிலிருந்து சிவபெருமானை நோக்கி நீங்கள் வழிபடும் பொழுது உங்களோட ராகு கேது தோஷம் கண்டிப்பாக விகழும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் அந்த கிரகஸ்தலத்துக்கு போய் நீங்கள் அந்த வழிபாட்டு முறையை செய்து தியானம் செய்யும்போது அந்த கிரக தோஷம் வழிபடும், கண்டிப்பாக விலகிவிடும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இப்போ அடுத்தது என்னங்க அந்த ராகு கேது தோஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த முறை முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது. முன்னோர்களுக்கு பல பேர் திதி கொடுப்பதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது வந்து நம்ம எந்த வகையிலையும் அவங்கள பிரிக்க முடியாது. இவங்க மட்டும்தான் திதி கொடுக்கலாம், அவங்க மட்டும்தான் இல்லை. எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திதி கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். புரியுதா? அவங்க பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். ஓகேவா? திதி கொடுக்காதவங்க எல்லா மட்டத்திலையும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் தான் முன்னோர்கள் இறந்த நேரத்தில், அதாவது இறந்த திதியில் நீங்கள் போய் முறைப்படி அதற்கான ஸ்தலங்களில் இல்லை அதற்கான முறைகளிலும் அதற்கான இடங்களிலும் அதற்கான ஸ்தலங்களிலும் நீங்கள் கரெக்டாக போய் அந்த திதியை கொடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த ராகுகேது தோஷம் வராதுங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ராகுகேது தோஷம் வராது. ஏன்னா ராகுகேதுனா ஏற்கனவே சொல்லிட்டேன், முன்னோர்கள்னு சொல்லிட்டேன். ஸோ இதை செய்வது மூலியமாக பெருமளவு ராகுகேது தோஷத்தையும் அதற்கான கெடு பலன்களையும் நாம் தவிர்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த ராகுகேது சுகமாக போகக்கூடிய அமைப்பில் வரும். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ராகுகேது 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வரும். அதில் ராகு இருக்கிற இடத்தில் பின்பங்களை ஏற்படுத்தும் பெரிதாக. அதாவது உண்மையில்லாத விஷயங்களை உண்மையான விஷயம் போல் காட்டும். கேது இருக்கக்கூடிய விஷயத்தை இல்லாத மாதிரி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அவன்கிட்ட சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஆனால் பெரிய கோடீஸ்வரனாக வெளியில் காட்டும். அதே கேது இருக்குதுன்னு வச்சிங்களேன், அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பிச்சைக்காரன் மாதிரி அவனோட அமைப்பை ஏற்படுத்தும், சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ராகு பிரம்மாண்டத்தை காட்டுவார், கேது அதை ரொம்ப சுருக்கி காட்டுவார். ஓகேவா? இதுக்கு இன்னும் நிறையா விளக்கங்கள் இருக்குங்க. ரொம்ப டைம் ஆகிட்டுங்கிறனால நான் ரொம்ப இதை ஷார்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக போடுவோம். ஓகேங்களா? இது வகுப்பு எடுக்கும் போது நான் இன்னும் டீட்டெயிலாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் விருப்பம் உள்ளவங்க படிச்சுக்கங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ராகுகேது முன்னோர் திதி, சிவன் கோயில் வழிபாடு, ராகு ஸ்தலங்கள் கேது ஸ்தலங்கள் வழிபாடு, இதை சொல்லியாச்சு. அடுத்தது என்னங்க பண்ணால் இந்த ராகுகேது தோஷம் விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட குலதெய்வ பூஜை. குலதெய்வத்திற்கு நீங்கள் தவறாமல் வருடம் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து. தினமும் குலதெய்வத்தை வழிபடுறவனுக்கு இந்த ராகுகேது தோஷம் ஒன்றுமே பண்ணாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். புரியுதா? ஆனால் கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முண்டு குடும்பத்தோடு போய் இருந்து பூஜை போட்டு இந்த ராகு கேது தோஷத்தை நீங்கள் அகழ்த்தி கொள்ளலாம். உங்களோட குலதெய்வத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு அழைத்து சென்று பூஜை செய்யும் வகையில், சிறந்த முறையில் செய்யும் வகையில் இந்த ராகு கேது தோஷத்தை முழுமையாக நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ராகு கேது உங்களுக்கு தோஷமாக இல்லாமல் யோகமாக மாறக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆக ராகு கேது தோஷத்தை எப்படியெல்லாம் தவிர்க்கலாங்கிறதுக்கும் நான் இதில் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு இந்த 2025 விஸ்வாவசு வருடத்தில் ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சுங்கள, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு சிறப்பான ராகு கேது பயிற்சி. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கொஞ்சம் கோவம் சுணுக்குன்னு வந்துடும் லைட்டாக. அதாவது அவங்களுக்கு அகென்ஸ்டாக சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அவங்களுக்கு ரொம்ப உச்சத்தில் கோவம் வந்துடும். ஆனால் மனசு ரொம்ப இலகுன மனசு, ரொம்ப ஒரு மனசில் எல்லார் மேலேயும் ரொம்ப ஒரு அன்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. ஓகேவா? அதோட அந்த அன்பை காட்டுறதுல தான் கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கல் இருக்குமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா கேது இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருந்தார். ஓகேங்களா? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது இருந்ததுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலெலாம் நிறையா நடந்துச்சு. புரியுங்களா? நல்ல பேரு புகழ் சிறப்பு அதுமாரி பார்த்திங்கன்னா தொழிலெலாம் சிறப்பாக நடந்துச்சு. நல்ல பேரு புகழ் கிடச்சிச்சு, நல்ல அவுட் ரீச் இருந்துச்சு தொழிலில், இதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது அசட்டாக எவ்வளோ சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. புரியுதா? அதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். போன வருஷம் நிறையா தொழில் நடந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒன்றும் பெருசாக இருப்பு இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ங்கிற லாபஸ்தானத்தில் கேது இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபத்தை சற்று முடக்கி விடுவார். தொழிலெலாம் நடக்கும், லாபத்தை முடக்கிடுவார். இப்போ அப்படிப்பட்ட இருந்த கேது இப்போ எங்கே போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். தொழில் ஸ்தானத்துக்கு கேது வந்தது சிறப்பு. தொழில் ஸ்தானத்துக்கு கேது வர்றது ரொம்ப சிறப்பு. நல்ல தொழில் நடக்கும், நல்லா மென்மேலும் உங்களோட அந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நல்ல இடமா வேலை மாறுவீங்க. ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவான அமைப்புலாம். நல்ல தொழில் நிறைய வருமானம் வரக்கூடிய, சேமிப்பு செய்யக்கூடிய நகை, இடம், மற்றபடி பொருள் வாகனங்கள் எதுனாலும் நீங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய, அசட்டாக சேர்க்கக்கூடிய அம்சங்கள் இப்பொழுது அதிகமாக இருக்குது. போன வாட்டி நான் நிறையா சம்பாரித்தேங்க, பேரு புகழ்லாம் கிடச்சின்னா காரணம் 5ல் ராகு. ஆப்போசிட்டில் 5ல் ராகு இருந்தார். 5ல் ராகு என்ன பண்ணுவார்? பூர்வ புண்ணியஸ்தானம் பிரம்மாண்டமாக காட்டுவார், பேரு புகழ்லாம் கொடுப்பார். சில நேரம் நீங்கள் சின்னதாக செஞ்சுருப்பீங்க, அதுக்கே பெரிய பேர் கிடச்சிருக்கும் போன வருஷம் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு போன ராகுக்கு இது. ஆனால் வருமானம் கிடையாது. வருமானம் வந்தாலும் அதை சேமிக்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு போன இதில். பட் இப்போ என்ன பண்ணியிருக்கார் ராகு உங்களுக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ல் இருந்த ராகு 4க்கு வந்துட்டார். 5ல் ராகு இருப்பது பல விதமான குழப்பங்களை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலையில் ஏற்படுத்தும், பூர்வீகத்தில் ஏற்படுத்தும், பங்காளி வகையில் ஏற்படுத்தும். அது எல்லாமே 5ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. கௌரவத்தை குறிக்கக்கூடியது 5ஆம் இடம். புரியுதுங்களா? அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன சொல்லலாம்? பூர்வீக சொத்தை சொல்லலாம், இல்லை பூர்வீக போன ஜென்ம தொடர்பு சம்மந்தமாக சொல்லலாம், இல்லை பங்காளிகளை சொல்லலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். ஓகேங்களா? இந்த 5ஆம் இடம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராகு இருந்ததுனால அதிலெல்லாம் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் ஓடி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு நாள் நல்லா இருந்திருக்கும், ஒரு நாள் சரி இருந்திருக்காது. இப்படி தான் கடந்த 1.5 ஆண்டுகள் காலம் ஒன்றுச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு ராகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எங்கே வராரு? அழகாக பார்த்திங்கன்னா 4ல் உட்கார்றார். 4ல் ராகு இருப்பது மிகவும் சிறப்பு. புரியுதா? ராகு 4ல் வந்தால் வீடு மனை வாகனங்கள் அதிகமாக சேரும். அங்கே கேது 10க்கு போயிட்டார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ 10ல் பாவி போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் அதிகமாக வரும், தொழில் அதிகமாக நடக்கும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா 4ல் ராகு இருக்கார். அப்போ வீடு மனை வாகனம் இந்த மாதிரி பொண்ணு பொருள் சேர்க்கை இது ஒரு பக்கம் நிறையாக இருக்கும். சில இடங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமலாம் இடத்த விற்பாங்க. அதெல்லாம் விலை கம்மியாக கொடுக்குறாங்க, நீங்கள் போய் வாங்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் அதை பண்ணுவார். ராகு 4க்கு என்ன பண்ணுவார்னா, சில பெருசாக இருக்கிற மாதிரி காட்டி உள்ளே போய் பார்த்திங்கன்னா அதில் சிக்கல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு வண்டி வாங்கிட்டு வருவாங்க, நான் செகண்ட்ஸில் விலை கம்மியாக வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. போய் பார்த்திங்கன்னா வண்டியில் செலவு வைக்கும். அப்போ 4ல் ராகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் பிரம்மாண்டத்தை காட்டிடும், ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கும். அப்புறம் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது பிரச்சனையை கொடுக்கும். இது எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். வீடு மனை வாகனம் பொண்ணு பொருள், திருமணம் ஆகும்போது ஒரு பொண்ணை பார்க்குறது. 4ஆம் இடம்ங்கிறது மனைவியோட ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ மனைவியோட கணவன் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை கணவனோட மனைவி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்கிறத குறிக்கக்கூடியது இது. ஸோ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பார்க்க பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க, பொண்ணு பார்த்திங்கன்னா பயங்கர அழகாக இருக்கும். அழகாக இருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவீங்க, பார்த்திங்கன்னா அது உடம்பு சரியில்லாமல் இருக்கும். உள்ள அது தெரியாது, வெளில தான் பார்க்க அழகாக இருக்கும். அதேமாரி பையன் அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒழுங்காக சம்பாதிக்கிற திறமை இல்லாமல் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது உடல் நோய்கள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி
பல அந்தரங்கமான விஷயமும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இருக்குது. இப்போ 4ஆம் இடம்னா அதில் வந்து மேலோட்டமாக சொல்லலாம். பொருள் பற்றுன்னு உயிர் பற்றுன்னு 2 வகை இருக்குது. அதில் பொருள் பற்றை மட்டும்தான் பொதுவாக எல்லாருமே பேசுவாங்க. உயிர் பற்றும் இருக்குது அதில் நிறையா. உயிர் பற்றுங்கிறது நிறையா அந்தரங்கம் சம்மந்தப்பட்டது. அதை பொதுவாக வந்து நம்ம பாட்டுக்கு ஓப்பனாக வீடியோவில் பேச முடியாது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் உங்களோட ஜோதிடர்கிட்ட தான் நீங்கள் வந்து குடும்ப ஜோதிடர்கிட்ட நீங்கள் தனியாக கேட்டுக்கணும். இல்லை ஏதாவது சிறந்த ஜோதிடரை பார்த்து அந்த விஷயங்களை கேட்டுக்கலாம். உயிர் பற்றை பெரும்பாலும் பப்ளிக் மீடியாவில் பேச மாட்டாங்க. ஓகேவா? பொருள் பற்று தான் பேசுவார்கள். வீடு மனை வாகனங்கிறது பொருள் பற்று. ஓகேவா? கற்பு, உடல் சம்பந்தமான விஷயங்கள், வியாதிகள் இதெல்லாம் வந்து உயிர் பற்றை குறிக்கக்கூடியது. ஓகேவா? போன ஜென்ம தொடர்பை சொல்லக்கூடியது ஒவ்வொரு கட்டத்துலையும் இருக்குது எங்கெங்கன்னு. அதெல்லாம் உயிர் பற்றை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த உயிர் பற்றி குறிக்கக்கூடிய விஷயங்களை பெரும்பாலும் பப்ளிக் வீடியோவில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். புரியுதா? பல பேருக்கு அது தெரியவும் தெரியாது. பொதுவாக புக்கில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் பற்றி பேசுகிறாங்க நிறையா. நானும் பார்க்குற வகையில் அப்படி தான் இருக்குது. பட் சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அதனால் அதை பற்றிய ரகசியங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. அப்போ ராகுக்கு நான் ஏற்கனவே பரிகாரம் சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ராகு கால காளிக்கு விளக்கு போடுங்க. அதேமாதிரி துர்க்கைக்கு விளக்கு போடுங்கள். இது சிறப்பை தரும். அதே மாதிரி கேதுக்கு விநாயகர் வழிபாடு தான். சதுர்த்தி விநாயகர் வழிபாடு. தினமும் காலையில் எழுந்து விநாயகர் வழிபடுறது தொழில் அபிவிருத்தியை இன்றும் அதிகமாக கொடுக்கும். ஆக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு நம்ம இந்த பரிகாரம் செய்ய சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சூரியனோட வீட்டுக்கு கேது போகிறது அந்தளவு சிறப்பு கிடையாது. உலக அளவில் பெரிய ஒரு மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையே ஏற்படும். சூரியனை கேது பிடித்து விட்டது. சூரியனை கேது பிடித்தால் பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கிற மாதிரி தெரியும். கிளைமேட் சேஞ்செலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதுவே சரியாயிக்கும். புரியுதா? அது உடனே கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லோரும் பதற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பதறாங்க நிறைய பேர். அதெல்லாம் தேவையே கிடையாது. எப்போ ஒரு காலத்திலையுமே வந்து சூரியனை கேது பிடித்து விட்டால், அதாவது சிம்ம ராசிக்கு கேது வரும்பொழுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல மழை பெய்யும், மழை பெய்ய வேண்டிய இடத்துல வெயில் அடிக்கும். ஒரு மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும். இது அடுத்த வருஷம் மாறிடும். இதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது சம்மந்தமாக பதட்டமான விஷயங்கள் நிறைய நியூஸ்லையும் சோசியல் மீடியாலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஒன்றும் கிளைமேட்டிக் சேஞ்செல்லாம் ஒன்றும் ஆகலை, என்றைக்குமே ஆகாது. இது ஒரு சுழற்சி முறை தான். அப்படியே இந்த வருஷம் அப்படி இருக்கும், அடுத்த வருஷம் மாறி வந்துடும். திருப்பி இன்னொரு காலகட்டத்தில் இப்படி இருக்கும். இப்போ சூரியனோட வீட்டுக்கு கேது வந்துட்டார். சூரியன் உச்சத்துலேருந்து இந்தாண்ட வந்து வந்துட்டார். வைகாசி மாதம் மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு வந்துட்டார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். அப்போ இப்படி இருக்கும்போது சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதா? செவ்வாயும் சூரியனும் ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லை, மறைந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது, பவர் கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்படின்னா அதிகமான வெயிலை குறைந்து, நெருப்பு சக்தியை குறைந்து, அதற்கு எதிர்ப்பான நீர் சக்தி அதிகமாகும். புரியுதுங்களா? நெருப்பில் இருந்தால் நீர் வருது, அது ஒரு பெரிய கதை. நான் அது இன்னொரு காலகட்டத்தில் அது ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆக இப்போ நெருப்புக்கு எதிர் அமைப்பில் இருக்கக்கூடிய நீர் சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நெருப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கொஞ்ச காலம்தான் இருக்கும், ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலை மாறிடும். அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் பண்ணணும். இது மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சேஞ்சிங் ஆகிற டைம் அது. ஏன்னா 4ல் ராகு வர்றார், 10ல் கேது வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாகவும் சேஞ்ச் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும், குடும்ப ரீதியாகவும் சேஞ்ச் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஓகேவா? அதனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு ஏதோ மாற்றம் நடக்கக்கூடிய காலம் தாங்க இந்த 1.5 வருஷம். இந்த மாற்றத்தை கொஞ்சம் சிறப்பாக நடத்தி கொள்ளுங்கள். பிரச்சனை ஒன்றுமே இல்லை ராகு கேதுனால. ஓகேவா? கேது சூரியன் வீட்டுக்கு போனதுனால சில சலசலப்பு எல்லா ராசிக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து சனியோட வீட்டுக்கு வர்றார். சனி ஏற்கனவே அங்கே இருக்கிறார் 4ஆம் இடத்துல. 4ஆம் இடத்தில் சனி இருப்பது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட பழக்கங்களை அதிகப்படுத்தும். அதோட ராகு சேரும்போது அது இன்னும் அதிகமாகும். அந்த கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். அதான் ராகு வந்து பொருளியை கிளப்பி விட்டுரும். பெருசாக சின்னதாக இருந்தால் அதை பெருசாக்கி விடும். ஆக இந்த வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட பழக்கங்களை ஏற்படுத்தும். கெட்ட பழக்கமாக அது இல்லாத இருக்கிற மாதிரி வெளியில் சொல்லிவிடும். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களும் நடக்கும். ஸோ எந்த ஒரு கட்டத்துக்கு வந்தாலும் அங்கே பாசிட்டிவும் இருக்குது, அங்கே ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஆனால் பொதுவாக பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி சில சின்ன சின்ன சங்கடங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதை முழுசாக ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி படிப்பு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு நல்லா தான் இருக்கும். உயர்கல்வி கொஞ்சம் தடுமாறும்.
புரியுதுங்களா? உயர்கல்வியில் வந்து இந்த அண்டர் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது. கொஞ்சம் தடுமாறி வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மனப்பக்குவமாக இருந்துக்கணும். மனப்பக்குவமாக இருந்தீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் பண்ணாது, எல்லாம் சரியாயிடும். புரியுதுங்களா? மற்றபடி அது நல்லா தான் இருக்குது படிப்பு ஸ்தானங்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்க்க போனீங்க அப்படின்னா திருமணம்னு பார்க்க போனீங்க அப்படின்னா தாராளமாக வந்து திருமணம் வந்து இந்த காலகட்டத்தில் ராகு கேதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குரு 8ல் போய் மறைஞ்சிருக்கார். குரு 8ல் மறைஞ்சிருக்கும்போது திருமணம் செய்ய மாட்டாங்க. அது குரு பயிற்சி பலன்கள்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். ஓகேவா? அதனால் திருமணம் அந்த அளவுக்கு சரியில்லை. ஆனால் ராகு கேது பயிற்சினால் திருமணம் தடை இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா பழியும் தூக்கி ராகு கேது மேலேயும் சனீஸ்வரன் மேலேயும் போடாதீங்க. பாக்கி இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 3 பேர் மேலே தான் எல்லாருமே பழி போடுறாங்க. அதெல்லாம் பற்றி நான் விரிவாக ஒவ்வொரு மாத பலன் சொல்லும்போது நான் சொல்கிறேன். அதனால் எல்லா கிரகங்களுக்கும் ஒரே பவர் தான். எல்லா கிரகங்களும் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். இதில் ஒன்று பெருசு ஒன்று சிறுசுலாம் கிடையாது. ரெண்டுமே எல்லாமே ஈக்குவலாக தான் செய்யும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவால் உங்களுக்கு திருமண தடை இல்லை. இதை புரிந்து கொண்டால் போதுமானது இந்த வீடியோவில். அடுத்தது குழந்தை பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா தான் இருக்குது. இந்த 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு வேணால் அதில் சுக்கிரன் உச்சமாக இருக்குது. பட் அதை பற்றி பிரச்சனை இல்லை. கெட்ட கிரகங்கள் எதுவுமே இல்லை. 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான அம்சம் இருக்குது குழந்தை பிறக்கிறதுல. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழிலை பொறுத்தளவுக்கு பயங்கரமாக டெவலப் ஆகும். புரியுதா? ஏற்கனவே வேலை பார்த்துருந்தீங்கன்னா இன்னொரு இடம் மாறுவீங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதோ, இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போகிறதோ ஒரு மாதிரி ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பாதித்து நீங்கள் போகிற மாதிரி அமைப்பு இருக்காது. ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்கும். பட் கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் இருக்கும். புரியுதா? உங்களுக்கு 5லேருந்து ராகு இந்தாண்ட வந்திருக்கு. அதனால் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அது எல்லாமே வளர்ச்சி ஓரியண்டாக தானே இருக்குமே தவிர்த்து டவுனாக இருக்காது. அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிறு சங்கடங்கள் கூட நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் சொன்ன பரிகாரத்தை எல்லாத்தையும் செஞ்சீங்க. மேற்கொண்டு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதை கேட்டு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேற்கொண்டு எல்லா விஷயமும் நல்லதாக நடைய எல்லாம் உள்ள கற்ப விநாயகரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.